ಕೆಲವರು ಮಂದಿ ಹೆಂಗಸರು ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳು ಆತನ ತಮ್ಮಂದಿರು ಸಂಗಡ ಇದ್ದರು. அல்லேலூயா. தமிழில் யாருன்னா வாசிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்துல்லா மஜா டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லைவ் போகுது. ஸோ இந்த இடத்துல முதல் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், they all join together constantly in prayer. Hallelujah. Constant in prayer. Hallelujah. இன்னைக்கு நம்ம மத்தியில் நிறைய பேர் ஒரு தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை கிடையாது. ஜெபம் என்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு அதிசயம் செய்வதற்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்களோடு இருந்த சீஷர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். எப்படி அதிசயம் செய்யணும், எப்படி அற்புதம் செய்யணும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கல. ஆனால் முழு வேதத்தில் பார்க்கும் பொழுது எந்த விஷயமும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஆண்டவர் எப்பவுமே கற்றுக் கொடுத்தார். அது என்னன்னு சொல்லும் பொழுது ஜெபம். அல்லேலூயா. இயேசுவானவர் அதை மிக முக்கியப்படுத்தி அந்த ஜெபத்தை ரொம்ப தெளிவாக அது எப்படி ஜெபம்னா எப்படி இருக்கணும்ன்றதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவிடத்தில் வெறும் 12 பேர் தான் சுற்றி திரிந்தாங்க. நாட் சோ. ஹல்லேலூயா. 120 பேர் இருந்தாங்க. ஒரு சர்க்கிளில் வெறும் 12 பேர் இருந்தாங்க. ஒரு சர்க்கிளில் வெறும் 3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு சர்க்கிளில் 70 பேர் இருந்தாங்க. ஒரு இடத்துல 300 பேர் இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த 120 பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ஆண்டவரோட. அதில் இன்னும் ரொம்ப நெருக்கமாக யார் இருந்ததுன்னா அந்த 12 அப்போஸ்தலர்கள். ஏன்னா வருகைக்கு அப்புறமா இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல 120 பேர் அந்த அறையில் கூடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் அப்பத்துக்கும் மீனுக்கும் திரிஞ்சு இந்த ஆத்மாங்க ஓடி போச்சு. அல்லேலூயா. ஊழியத்தில் அப்படியும் ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. வெறும் அந்த அப்பம் மீன் பின்னாடியே சுற்றுவான். வெறும் தண்ணீர் திராட்சை ரசம் பின்னாடியே சுற்றுவான். ஒரு சிலர் எங்கேயாவது ஜக்கேயு கிடைப்பானான்னு சுற்றினே இருப்பான். நிக்கோதேமியை போல பெரிய பெரிய ஆத்துமாக்கள் கிடைப்பாங்களான்னு சுற்றுவான். அல்லேலூயா. நல்ல காணிக்கை வரும். நல்ல வீட்டில் போய் என்ன பண்ணுவான், நல்ல பெரிய ஒரு விருந்து வச்சு கனப்படுத்துவான்னு சொல்லி அந்த மாதிரி ஆத்மாங்க பின்னாடி ஓடுவான். ஆண்டவரை வேற அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பின்னாடி போல. எங்கேயோ தெருக்கோடியில் இயேசுவானவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த மனுஷன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஜெபங்களை கேட்கிற தேவன். நம்ம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
குறிப்பா சபை ஊழியம் என்று சொல்லும் பொழுது ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಸಭೆ ಸೇವೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, குறிப்பாக நமக்குள்ள எழுப்புதல் வரணும்னு சொல்லும் பொழுது ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕೆಂದು, அப்போ கண்டிப்பா நமக்குள்ள ஜெபம் காணப்படணும். ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾಣಬೇಕು. இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿದರೆ இயேசுவானவர் அவர்களை விட்டு பிரிந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರು. அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು. இப்போ மீனையும் அப்பத்தையும் அதிசயம் செய்யறதுக்கு யாரும் இல்லை. ಇಲ್ಲಿ ಮೀನು ಅಪ್ಪವು ಅತಿಶಯಗಳು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற யாரும் இல்லை. ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. குருடன் செவிடன் முடவன் இவர்களை அதிசயம் செய்து அவர்களை நடப்பிக்க அல்லது அவர்களுக்கு பார்வை வரச் செய்ய யாருமே இல்லை. ಕುಂಟರನ್ನು ಕುರುಡರನ್ನು ನಡೆಯದೇ ಇರುವವರನ್ನೆಲ್ಲ ಅತಿಶಯ ಮಾಡಿ ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. யாருமே கிடையாது. ಯಾರೂ ಇಲ್ಲ. nobody is there. ಯಾರೂ ಇಲ್ಲ. அப்போ என்ன செய்வாங்க? ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡುದು? அல்லேலூயா. இப்போ போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பேசுறதுக்காங்க யாருமே இல்லை. ಕರ್ತನ ರಾಜ್ಯ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. பேச ஆரம்பிச்சாலே என்ன பண்ணுவாங்க? ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ ಏನು ಮಾಡುದು? கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ಕೊಂಡು ಹೋಗಿ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕುವರು. அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 2 ದಿನ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡಿ, நான் செய்கிற ஊழிய பகுதியில் பயங்கரமான எதிர்ப்பு, ನಾನು ಮಾಡುವ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ತುಂಬಾ ವಿರೋಧ, ரொம்ப நெருக்கடி, ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸ್ಥಿತಿ. என் மேலே ரொம்ப பேருக்கு கண்ணுங்க. ನನ್ನ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ದೃಷ್ಟಿಯು இவன் எங்கேயாவது கட்டிடுவானான்னு சொல்லி ஒரு விஷயம். ಎಲ್ಲಾದರೂ ಕಟ್ಟಿಬಿಡುವಾರಂತ ವಿಷಯವು, வீட்டுகளுக்குள்ளே போனாலே அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லாமல் வர்றதில்ல. ಮನೆಗಳಿಗೆ ಹೋದರೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳದೆ ಬರುವುದಿಲ್ಲ. அதனால் என்னை வீட்டுகளுக்கு கூப்பிடுறதுக்கு நிறுத்திட்டாங்க. ಆದ್ದರಿಂದ ಮನೆಗಳಿಗೆ ಕರೆಯಲಿಕ್ಕೆ ಬಿಟ್ಟು நானா எங்கன்னா போனேன்னா என்னை அப்படியே அவாய்ட் பண்ணி ஓடுறாங்க. ನಾನು ಹೆಂಗಾದ್ರೂ ಹೋದರೆ ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಅಲ್ಲೇ ಓಡುತ್ತಾರೆ. அந்த இடத்துல எனக்கு தெரு பிரசங்கம் பண்ணணும், ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೀದಿಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. வீடு வீடாக போய் நான் ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ಮನೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕರಪತ್ರವನ್ನು ಕೊಡಬೇಕಂತೆ ನಾನು ಹೇಳಿ, ஆண்டவர் அதுக்கு வழி திறப்பார். ದೇವನ ದಾರಿಯನ್ನು ತೆರೆಯುವುದು. நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அந்த தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பார். ನನಗೆ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ಆ ದೇವನ ಆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವನು. அப்படி சொல்லி நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணினுங்கிறேன். ಆ ರೀತಿ ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. அன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ಆ ವಿಡಿಯೋನ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ನನಗೆ ನಾಚಿಕೆ. ஒரு வயதான தகப்பனார், ವಯಸ್ಸಾದ ಒಂದು ತಂದೆ, ஒரு வயசு பிள்ளையான ஒரு பெண், ವಯಸ್ಸಿನ ಹೆಣ್ಣು ಮಗಳು, மெஞ்சி போனால் நம்ம திவ்யா சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. ದಿವ್ಯ ಸಹೋದರಿ ತರ அல்லேலூயா. ஒரு வுட்டில் ஒரு சிலுவை வச்சுன்னுக்குறாங்க. அப்படி ಸಿಲುವೆಯನ್ನು ಒಂದು நல்ல ஒரு பெரிய சிலுவை, ದೊಡ್ಡದಾದ ಶಿಲುಬೆ, பலகையில் செஞ்ச ஒரு சிலுவை. ಅಲಗೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಶಿಲುಬೆ. அந்த சிலுவையை அந்த ஐயா தூக்கிறார். இப்படி ಆಯಾ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதை தூக்கின்னு ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ஒரு ஜங்ஷன், ஒரு சர்க்கிளில், ಒಂದು ವೃತ್ತದಲ್ಲಿ ಬರುವಾಗ ஒரு மெயின் ஜங்ஷன் சர்க்கிளில், ಒಂದು ಎಲ್ಲ முக்கியவாத ஸ்தல, ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವಾಗ அந்த இடத்துல வந்து இயேசுவை பற்றி ஹிந்தியில் அவங்க பிரசங்கம் பண்ணுறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಹಿಂದಿ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த பக்கத்தில் அவங்களுடைய மனைவி ட்ராக்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. ಈ ಕಡೆ ಅವರ ಹೆಂಡತಿ ಕರಪತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பக்கத்தில் ஒரு பொண்ணு பேசாமல் பைபிள் பிடிச்சி நின்றுச்சு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಸತ್ಯವೇದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರು. இந்த ஐயா பேசி முடித்த உடனே ಅಯ್ಯ ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ அழகாக அந்த சிலுவையை இந்த புள்ள தூக்கிச்சு. ಆ ಸುಂದರವಾಗಿ ಮಗು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು எடுத்துக்கிட்ட அடுத்தது இந்த புள்ள என்ன பண்ண போகுதுன்னு நான் பார்த்தா இந்த புள்ள பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ಇವರು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಈ ಮಕ್ಕಳು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த மனுஷன் பண்ண பிரசங்கம் ஒன்றும் இல்லை. ಆ ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಪ್ರಸಂಗ ಏನಿಲ್ಲ. இந்த புள்ள அவ்வளோ பயங்கரம், ಈ ಮಗಳು ಅಷ್ಟೊಂದು ಭಯಂಕರ வாலிப புள்ள. ಯಬ್ಬನ ಮಗಳು. அல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ரொம்ப வெக்கப்பட்டேன் நான். ತುಂಬಾ ನಾಚಿಕೆಯ மன்னி ஆண்டவரே, ಕ್ಷಮಿಸಿಬಿದೆ. நான் செய்கிற அந்த ஊழியத்தைன்னு சொன்னேன். ನಾನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் அந்த தெரு பிரசங்கத்தை நான் செய்வேன். ಈ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ನಾನು ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் அதுக்கு உண்டான வழிகளை திறப்பார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ದಾರಿಯನ್ನು ತೆರೆಯುವನು. அல்லேலூயா. I don't worry about my life. ನನ್ನ ಜೀವನ ಕುರಿತು ಚಿಂತೆ. அல்லேலூயா. யார் என்ன செஞ்சாலும் பார்க்கலாம். ನಾವು ಏನು ಮಾಡಿದರೂ ನೋಡಿಕೊಳ್ಳು. என்ன ஒரு தைரியம். ಏನು ಒಂದು ಧೈರ್ಯ. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ, இந்த பிள்ளைக்கு நான் என்னடா செஞ்சேன், ಈ ಮಗುಗೆ ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ, உனக்கு என்ன பண்ணணும் அதுதான் இந்த பிள்ளைக்கு நான் செஞ்சேன். ಅವರು ನಿನಗೇನು ಮಾಡಿದ್ರೆ ಆ ಮಗುಗೂ ನಾನು ಮಾಡಿದೆ. ஆனால் அந்த பிள்ளை பார்த்தியா நான் ஆண்டவர். ಆ ಮಗುವನ್ನು ನೋಡಿದೆಯಾ ಅಂತ ದೇವರು. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯವಾದವರು,
ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವು. ஜெபம் இல்லைன்னா நம்மளுடைய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை எதுவுமே சீராக நடக்காது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತವು, ಸೇವೆಗಳು ಯಾವುದು ಸ್ಥಿತಿಗೆ யாருமே இல்லாத ஒரு நிலையில ಯಾರು ಇಲ್ಲದ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நம்ம தான் பொறுப்புக்கு வரும் பொழுது, ನಾವೇ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಅಂತ ಬರುವಾಗ, ஹல்லேலூயா, இனி அந்த இயேசுவின் ஸ்தானத்தில் இந்த 12 பேர் தான் செய்ய வேணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ 12 ಮಂದಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. இந்த 3.5 வருஷம் இயேசுவானவர் இந்த பூமியில் என்ன செஞ்சாரோ 3.5 ವರ್ಷ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು, அதை இதுக்கு பிற்பாடு இந்த 12 பேரும் அந்த இடத்துல கூடியிருக்கிற 120 பேர் தான் செய்யணும். ಇನ್ನು ಮೇಲೆ 12 ಮಂದಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ 120 ಮಂದಿಯೇ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசுவானவரெல்லாம் வந்து செய்ய மாட்டார். ಮತ್ತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅದಾಗುವುದಿಲ್ಲ. அவருடைய ஊழியம் இந்த பூமியில் முடிஞ்சுது. ಅವರ ಸೇವೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮುಗಿಯಿತು. அவருக்கு பரலோகத்தில் ஊழியம் கொடுக்கப்பட்டுருச்சு. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸೇವೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவருக்கு 2 ஊழியம் இருக்கு. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 2 ರೀತಿಯಾದ ಸೇವೆ. ஒன்று ಒಂದು நமக்காக ನಮಗೋಸ್ಕರ பரிந்து பேசுகிறது. ನಮಗೋಸ್ಕರ ಗಿಂಜಿ ಬೇಡುವುದು. ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறது. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ಗಿಂಜಿ ಬೇಡುವುದು. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னொரு காலம் கூட ஆண்டவரே, ದೇವರೇ, ಇನ್ನೂ ಒಂದು ಕಾಲ ಕೊಡಿರಿ, இன்னொரு தருணம் கூட ஆண்டவரே. ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಿರಿ. ஹல்லேலூயா. அப்படியாக தேவ சமூகத்தில் கதறி தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற வேலை அவருக்கு. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಗಿಂಜಿ ಬೇಡುತ್ತಾ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் தவிர்த்து போறார்கள், எவ்வளோ பேர் தப்பு பண்ணிடுறாங்க, ಎಷ್ಟೋ ಮಂದಿ ತಪ್ಪು ಮಾಡುವರು, எவ்வளோ விசுவாசிகள் பாவம் பண்ணிடுறாங்க, ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಪಾಪ ಮಾಡುವರು, எவ்வளோ தேவ பிள்ளைகள் அக்கிரமம் பண்ணிடுறாங்க, ಎಷ್ಟೋ ದೇವ ಮಕ್ಕಳು ಅಕ್ರಮವನ್ನು ಮಾಡಿ தெரிந்து தெரியாம செய்றாங்க. ತಿಳಿದೋ ತಿಳಿದಿದ್ದ ಮಾಡುವರು. இது எல்லாமே செய்யும் பொழுது ಇದೆಲ್ಲ ಮಾಡುವಾಗ ஆனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳ எப்படிப்பா ಹೇಗೆ இவ்வளவு பாவம் பண்ணிட்டு எப்படிப்பா இவன் இப்படி ஆசீர்வாதமாக்குறான்? ಇಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಇವರು ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರಲ್ಲ. பரலோகத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಗಿಂಜಿ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உனக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಗಿಂಜಿ உனக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ அழுது ஜெபம் பண்ண உடனே உனக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அது ஏதோ உன்னுடைய ஜெபத்தினால் அல்ல. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತವಲ್ಲ. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உனக்கு மன்னிச்சிட்டார், அப்படி கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟರು ಅಂತ ಆ ರೀತಿಯ உன் ஜெபத்தோடு கூட, ಜಪದೊಟ್ಟಿಗೆ, உன் அழுகையோடு கூட ಅರಿವಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ பரலோக ராஜ்யத்திலே ಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ஓ பிதா பக்கத்தில் வீட்டிருக்கிறவர் ಪಿತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆಸೀನ உனக்காக கெஞ்சி மன்றாடி கொண்டு இருக்கிறார். ಬೇಡ್ತಾ ಇದ್ದ. ஆண்டவரே, இன்னொரு சமயம், ದೇವರೇ, ಸ್ವಲ್ಪ இன்னொரு வேளை ஆண்டவரே, ಇನ್ನೊಂದು ಕಾಲ இன்னொரு வருஷம் போகட்டும் ஆண்டவரே, ಹೋಗಲಿದೆ. இதுக்கு நல்லா நான் எருவு பூட்டி விடுறேன், இதுக்கு நல்லா நான் நீர் பாய்ச்சி விடுறேன். ನೀನೇ ಹೆಸರೇನು? நீ கவலைப்படாத, ನೀನು ಜಪಿಸಬೇಡ. நீ கவலைப்படாத. ಜಪಿಸಬೇಡ. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கவலைப்படாத. ಮಗುವೇ, ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ಪಿತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಗಿಂಜುತ್ತಾ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದ. இது ஒரு வேலை. ಒಂದು ವೇಳೆ இன்னொரு வேலை என்ன அவருக்கு? ಬೇಡ ಅಂತ. வேலை இல்லைம்மா, ಕೆಲಸ. நானும் வேலைன்னா நீயும் வேலைன்னா எப்படிம்மா? ಇನ್ನೊಂದು ಕೆಲಸದು. என்னது அது வேலை? ಏನು ಆ ಕೆಲಸ? அல்லேலூயா. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவது. ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವುದು. அல்லேலூயா. அவர் சொன்னது அதுதானே. ಹೇಳಿದ ಅದೇ ಅಲ್ಲವೇ? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವೆನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವೆನು. எனக்கு அருமையானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯವಾದವರು, பரலோகத்தில் இருக்கிற என் இயேசுவானவர் செய்கிற காரியம் அதுதான். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡುವ ಕೆಲಸ ಅದು. அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರ ಗಿಂಜಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது பூமியில் உனக்கு என்ன வேலை? ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನಗೇನು ಕೆಲಸ? அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நீ தொடர வேண்டும். ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದ ಸೇವೆಯನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಕು. அவர் விட்டு சென்ற ஜெப வேலையை நீ செய்ய வேண்டும். ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಕು. அவர் விட்டு சென்ற சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்க வேணும். ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನೀನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. அவர் செய்த அதிசய அற்புதங்களை நீ தொடர வேண்டும். ಅವರು ಮಾಡಿದ ಅತಿಶಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. அதுதான் உன் அழைப்பு, அதுதான் ನಿನ್ನ ಕರೆ, அதுதான் உன்னுடைய அபிஷேகம். அதுதான் ನಿನ್ನ
ಅಭಿಷೇಕ அதுதான் உன்னுடைய ரட்சிப்பு. அதுதான் ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯು. ஹல்லேலூயா. இதுல வேற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ಬೇರೆ ಬದಲಾವಣೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. அப்போ இந்த சீஷருக்கு இந்த ஊழியத்தை தொடரணும்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ಈ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಸೇವೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಂದ್ರೆ ಅವರು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಒಂದು ಕಾರ್ಯ, வெரி ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ಅದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, ஜெபம். ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் இல்லைன்னு சொன்னா நீ எதுவும் செய்ய முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಆದ್ರೆ ನೀನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசுவானவர். ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் 30 வருஷம் தன்னுடைய வீட்டுக்காகவும் தன்னுடைய மரியாள் விதவையாகிய மரியாளுக்கு மற்றும் அவர் கூட பிறந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அவர் வேலை செஞ்சு 30 வருஷம் அவருடைய வீடு பொறுப்பை விட்டுட்டு அவர் வெளியே வரும் பொழுது உடனே போய் ஊழியம் செய்யலை. 30 ವರ್ಷ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ, ತಾಯಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರಿಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಸೇವೆ ತಕ್ಷಣ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬರಲಿ. ஹல்லேலூயா. உடனே வந்து அவர் ஊழியம் செய்யலை. ಒಂದು ತಕ್ಷಣ ಸೇವೆ ಮಾಡಲಿ. நேரா யோவான் ஸ்நானகன்ட்ட போறாரு. ಯೋಹಾನ ಸ್ನಾನಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ நேரா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ನೆಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. நேரா தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். ನೆಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அந்த இடத்துல தான் அவருடைய தாழ்மை. ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರ ತಾಳ್ಮೆಯು. யோவான் ஸ்நானகனோட பெரியவர். ಯೋಹಾನ ಸ್ನಾನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವರು. அந்த சாட்சி யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ಆ ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನು ಹೇಳುವುದನ್ನು அவருடைய பாத ரட்சையை கழட்ட கூட அருகதையற்றவன் நான். ಅವರ ಪಾದ ರಕ್ಷೆಯನ್ನು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೂ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. அப்பேற்பட்டவனுக்கு கர்த்தர் ஞானஸ்தானம் கொடுக்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். ಅಂದವರಿಗೆ ಕರ್ತನಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಕೊಡುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿದರು. ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணாரு? ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಿದರು? உடனே போய் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணாரா? ತಕ್ಷಣ ಹೋಗಿ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರ? இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் பண்ற வேலை அதுதான். ನಮ್ಮ ಜನರು ತುಂಬಾ ಮಂದಿ ಆ ರೀತಿ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா. காஞ்சிபுரத்துல ஒரு அருமையான ஒரு விசுவாசி, ಕಾಂಜೀಪುರದಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ, ஒரு அருமையான விசுவாசிமா, உத்தமான விசுவாசி அல்ல, ಚೆನ್ನಾಗಿರುವ ಒಂದು ஒரு அருமையா ஒரு நல்ல விசுவாசி ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿ சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ஞானஸ்தானம் பெற்று அந்த பிள்ளை சபைக்கு வர ஆரம்பிச்சுது. ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಪಡೆದು ಸಭೆಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. சபைக்கு வர ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே ಸಭೆಗೆ ಬಂದ ಮರು ನಿಮಿಷವೇ எல்லார் தலைமையிலையும் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. ಎಲ್ಲ ತಲೆಗಳ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ பாஸ்டர் ஜெபிக்கிறாரோ இல்லையோ, ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲೋ, பாஸ்டர் அம்மா ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, ಸೇವಕರಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲೋ, மூப்பரையா ஜெபிக்கிறாரோ இல்லையோ, ಸಭೆ ಹಿರಿಯರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲೋ, இந்த அம்மா எல்லார் தலைமையிலையும் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಇವರು ಎಲ್ಲರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ಒಂದು ದಿನ ಭಾನುವಾರ எத்தனை பேர் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபங்கள் எவ்வளவு நேரம் செய்றீங்க என்று ஒரு கணக்கீடு எடுத்தாங்க. ಎಷ್ಟು ಮಂದಿ ಒಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಷ್ಟು ಸಮಯ ಮಾಡುತ್ತೀರಿ ಅಂತ ಲೆಕ್ಕ ತೆಗೆದು அப்போ அந்த அம்மா ஒரு கணக்கு போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு டைமிங் கொடுத்தாங்க. ಅವರಿಗೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಹಾಕಿ ಪಟ್ಟಿ ಕೊಟ್ಟು ಒಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟರು. என்னடா அந்த டைமிங்னு பார்த்தா ಏನ ಸಮಯ ಅಂತ ನೋಡಿದರೆ புதன்கிழமை வருகிற ஜெபம், ಬುಧವಾರ ಬರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, வெள்ளிக்கிழமை வந்து உட்கார்ற உபவாச ஜெபம், ಶುಕ್ರವಾರ ಉಪವಾಸ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದು ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் செய்கிற ஜெபம், ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, பைபிள் ஸ்டடியில் செய்கிற ஜெபம், ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, இதெல்லாம் போக இந்த அம்மா யார் யார் தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிறாங்களோ ஒரு நிமிஷமோ ரெண்டு அந்த டைமிங் எல்லாம் கூட்டி இவ்வளோ அவர் நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. ಇಟ್ಟು ಎಲ್ಲರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಎಷ್ಟು ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಅದೆಲ್ಲ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ அப்போ தனிப்பட்ட ஜெபம் ಬೇರ್ಪಟ್ಟಾದ ಒಂದು ಒಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ. அப்படின்னா என்ன பாஸ்டர்? ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಏನು ಸೇವಕರು? அப்படின்னா என்ன? ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಏನು? தனியாக வேற போய் ஜெபிக்கணுமா? ಬೇರ್ಪಟ್ಟಾಗಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஒரு பெண் பார்க்குற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்டாரா, எவ்வளோ மணி நேரமா ஜெபிக்கிறேன்னு. ಹೆಣ್ಣು ನೋಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೇವಕರು ಕೇಳಿದರೆ ನೀವೆಷ್ಟು ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಿ? அந்த பிள்ளை சொல்லிச்சா, ಮಗು ಹೇಳಿದರೆ அதிகாலையில் எழுந்து ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದು 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் போராடுவேன். 3 ಗಂಟೆ ಸಮಯ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋರಾಡುವೆನು. வாலிப பிள்ளை 3 மணி நேரம் அதுவும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய காரியம். ಬೆಳಗಿನ ಜಾವ 3 ಗಂಟೆ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஜெப வாழ்க்கையே இல்லை. ಇಂದು ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತ ಇಲ್ಲ. நீ ஜெபம் மட்டும் பண்ண மாட்டா, நான் ஜெபத்துக்கு உண்டான எல்லா காரியமும் வரணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಜಪ ಕುರಿತಾದ ಕಾರ್ಯಗಳು ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறது அவர்கள் கூடினார்கள் ஜெபிப்பதற்கு. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ ಅವರು ಕೂಡಿ ಬಂದರು. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எப்படி ஊழியம் புதுப்பிக்கப்படும்? ಹೇಗೆ ಸೇವೆಗಳು ಜೀವನ
ஹல்லேலூயா. இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட முதல் எழுப்புதல் இதுதான். ஹல்லேலூயா. புனஸ்தான எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் என்றதே இயேசு இல்லாமல் நடந்த ஒரு காரியம் எப்படான்னு சொன்னா அன்னைக்கு தான். ஹல்லேலூயா. மாம்சமா இயேசு இல்லாமல் நடந்த ஒரு எழுப்புதல் எதிரான்னு சொன்னா இதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும்னு ஜெபிக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் அந்த எழுப்புதலுக்கு உண்டான ஜெபம் கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபிக்காம உங்களுக்குள்ள எழுப்புதல் வராது. ஹல்லேலூயா. சீடர்கள் ஜெபித்தார்கள். இயேசுவானவர் பெற்றுக்கொண்ட அதே பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே அக்னி அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ரொம்ப முக்கியம், அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர்? வெரி ரேர். ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவ சமூகத்தில் போராடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, மலையை பார்த்து நீ பேர்ந்து போன்னு சொல்லும் பொழுது, நீ அங்க போய் நிலை பேர் என்று சொல்லும் பொழுது அது நிலை பேர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் மலை உண்டு. we have a mountain. நம்ம போற வழியில நமக்கு முன்னாடி ஒரு மலை உண்டு எப்பவுமே. ஆனா எத்தனை பேர் அந்த மலையோடு பேசுறோம்? நிறைய விசுவாசிங்க பண்ற வேலை என்னன்னா அந்த மலையை பார்த்து கொண்டே இருப்பாங்க. we don't speak to our mountains. நம்ம மலையோடு பேசணும். இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மலையை நிலைப்பேறு போகும்படியாக நாம் கட்டளையிடணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம செய்யறது கிடையாது. மலையே மலையேன்னு உட்கார்ந்து நடந்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்துக்காக ஏறுகிற மலை வேற, பிசாசு கொண்டு வந்து வைக்கிற மலைகளே வேற. ஹல்லேலூயா. நீ சீனாய் மலை மேல ஏறு, கர்த்தரை தரிசிப்பாய். நீ ஒலிவ மலை மீது ஏறு, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாயிருப்பாய். கல்வாரி மலை மேலே ஏறு, நீ கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாய், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாய். ஒரே மலை மீது ஏறு. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நீ கண்டுகொள்வாய். ஹல்லேலூயா. பிஸ்கா மலை மீது ஏறு, கர்த்தர் உன் ஊழியத்தை நிறைவு செய்வார். இது கர்த்தர் கொண்டு வருகிற மலைகள். ஹல்லேலூயா. கில்கால் மலை மீது ஏறு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், செழிப்பினால் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் உன் ஊழிய வழிகளிலே, உன் குடும்ப வழிகளிலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கை வழிகளிலே பிசாசு கொண்டு வந்து வைக்கிற மலைகளை பார்த்து நீ பேச வேண்டியது அவசியம். அதை பார்த்து திகைக்க வேண்டியதல்ல. எனக்கு நிறைய விசுவாசிங்க பண்ற வேலை அதுதான். அதை பார்த்து திகைச்சு கொண்டே இருப்பான். அதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எது சீனாய் மலை, எது பிசாசு கொண்டு வந்து வச்சிருக்கிற மலை?
நமக்கு வித்தியாசமே தெரியல. ವ್ಯತ್ಯಾಸವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியல நமக்கு. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. We don't know which is the mountain which is provided by God. ದೇವರು ಯಾವುದು ನಮಗೆ ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த மலை மேல ஆண்டவர் வீற்றிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ಯಾವ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕರ್ತನ ಆಸೀನನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த மலை மீது பிசாசு கொண்டு வந்து நமக்கு விரோதமா வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியல. ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லா மலையும் ஒரே மலைன்னு நினைக்கிறோம். ಎಲ್ಲಾ ಬೆಟ್ಟವನ್ನು ಒಂದೇ ಬೆಟ್ಟವಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம் நமக்கு கொடுக்கும். ಕರ್ತನ ಪರ್ವತವು ನಮಗೆ ಕೊಡು. சீனாய் மலை மீது மோசே ஏறினான். ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮೋಶೆ ಹತ್ತಿದನು. கர்த்தருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வந்தான். ಕರ್ತನ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಬಂದನು. 3 நாள் பிரயாணம் பிறகு ஆபிரகாம் மலை ஏறினான். 3 ದಿನದ ಪ್ರಯಾಣ ನಂತರ ಅಬ್ರಹಾಮನು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದನು. பலியிட ஆடு இல்லாமல் அவன் ஏறினான். ಬಲಿಯ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಕುರಿಮರಿ ಇಲ್ಲದೆ ಹತ್ತಿದ. ஆனா மலை மீதோ ಆದರೆ ಆ ಪರ್ವತದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ பலிபீடத்தை கட்டி ஆடை பலியிட்டு அவன் தன் பிள்ளையோடு கீழே இறங்குறதை நாம் பார்க்கலாம். ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಿ ತನ್ನ ಮಗುನೊಟ್ಟಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. பிஸ்கா மலை மீது மோசே ஏறின பொழுது ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ತನ ಹತ್ತುವಾಗ அவன் சரீரத்தை பூரணப்படுத்தி கர்த்தர் அடக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ಶರೀರವನ್ನು ಪೂರ್ಣತೆಗೊಳಿಸಿ ಸಮಾಧಿ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ಆ ಸೇವೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣಗೊಳಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பர்வதத்தை கொண்டு வராருன்னு சொன்னா கர்த்தர் அந்த பர்வதத்திலிருந்து உனக்கு கொடுப்பார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರ್ವತ ಕೊಂಡು ಬರುವನಂತ ಹೇಳಿದರೆ ಅದು ನೆರವೇರಿಸುವವನಾಗಿ. ஹல்லேலூயா. ஒரு அருமையான தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் ஏறினார். ಉತ್ತಮವಾದ ಪ್ರವಾದಿಯು ಆಮೇಲೆ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದ್ದು. அவன் கூட வேற கூட்டமும் ஏறிச்சு. ಅವರ ಜೊತೆಗೆ ಕೂಟವು ಹತ್ತಿತು. ஆனா கீழே இறங்கும் பொழுது ಕೆಳಗೆ ಇಳಿಯುವಾಗ கர்த்தருடைய மகிமைக்காக வெறும் அந்த ஊழியக்கார் மாத்திரம் அந்த தீர்க்கதரிசி மாத்திரம் தான் இறங்கினார். ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಪ್ರವಾದಿ ಮಾತ್ರ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. வேற எந்த பாகால் தீர்க்கதரிசி இறங்கவே இல்லை. ಪ್ರವಾದಿಯು ಇಳಿದು ಬರಲೇ ಇಲ್ಲ. வெறும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி மாத்திரம் தான் கீழே இறங்கினார். ಕರ್ತನ ಪ್ರವಾದಿ ಮಾತ್ರ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದು கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பர்வதத்திலே அதிசயமும் அற்புதங்கள் நடக்கும். ಕರ್ತನು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಪರ್ವತದಲ್ಲಿ ಅತಿಶಯಗಳು ಅದ್ಭುತಗಳು. அந்த பர்வதத்தின் மேலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது இறங்கும். ಕರ್ತನ ಪರ್ವತದಿಂದ ಆಶೀರ್ವಾದವು ಇಳಿದು ಬರುವುದು. ஹல்லேலூயா. கவலையே படாத. ಚಿಂತಿಸಲೇಬೇಡ. ஆனா பிசாசு கொண்டு வருகிற பர்வதம், ಆದರೆ ಸೈತಾನವನು ಕೊಂಡು ಬರುವ ಒಂದು ಬೆಟ್ಟವು அந்த பர்வதத்தை நோக்கி நாம் பேச வேண்டும். ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. அந்த பர்வதத்தை நாம் நிலைபெற சொல்ல வேண்டும். ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಬೇರನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾಟಿಕೊಂಡು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம செய்யறது இல்ல. ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அந்த பர்வதத்தை நோக்கி பேசுறது இல்ல. ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அந்த பர்வதத்தை நோக்கி நாம கட்டளையிடுறது இல்ல. ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಆಜ್ಞಾಪಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. உங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. நிலை பெறாமல் நிற்கிற உங்களுடைய பர்வதத்தை நோக்கி இன்னைக்கு நிலை பெறுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை நிலை பெயர்க்க செய்வார். ಇದು ಬೇರ್ಪಟ್ಟು ಹೋಗದೇ ಇರುವ ಸ್ಥಳಗಳಿಗೆ ನೀವು ಆಜ್ಞಾಪಿಸಿರಿ. ಕರ್ತನೆ ಇಂದು ಆ ಒಂದು ಬೆಟ್ಟಗಳು ಬೇರ್ಪಟ್ಟು ಹೋಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. இப்படி நிலை பெயர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு அவங்க உபவாசம் எடுத்து ஜெபிப்பாங்க. ಈ ಬೆಟ್ಟಗಳು ಕಿತ್ತುಕೊಂಡು ನಾಟಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅವರು ಉಪವಾಸ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. எனக்கு அவங்க ஜெபிப்பாங்க, ನನಗೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, இவங்க ஜெபிப்பாங்க. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ உபவாசித்து நீ ஜெபம் பண்ணு. ನೀನು ಉಪವಾಸ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥಿಸು. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥರ 7:5. 5ನೇ ವಾಕ್ಯ. எடுத்துங்க, சீக்கிரம் வாசிங்கம்மா. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಮನಸ್ಸು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪರಸ್ಪರ ಸಮ್ಮತಿಸಿದ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ದಂಪತಿ ಧರ್ಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿರಬಹುದೇ ಹೊರತು ಅನ್ಯಥಾ ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು. ಆಮೇಲೆ ಸೈತಾನನು ನಿಮಗೆ ದಮೆ ಇಲ್ಲದಿರುವುದನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ದುಷ್ಪ್ರೇರಣೆ ಮಾಡುವಂತೆ ತಿರುಗಿ ಕೂಡಿಕೊಳ್ಳಿರಿ. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆ ஆ ஆ போதும். எப்படி? உபவாசத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? தடை இல்லாதபடிக்கு. எப்படி? உபவாசத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? தடை இருக்கக்கூடாது. ஜபத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? தடை இருக்கக்கூடாது. உபவாசம் இருக்கலாம்னு நினச்சி அதை நான் நிறைய முறை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உபவாசம் இல்லாதனால பருப்பு தாளிச்சு ஊற்றுவாங்க, அன்றைக்கி ரசம் ஊற்றுவாங்க. என்னைக்கு நீ உபவாசம்ன்றியோ அன்றைக்கி இட்லி இருக்கும், சட்னி இருக்கும், சாம்பார் இருக்கும், பத்தா குறைச்சலுக்கு வடை வேறு இருக்கும். ஹோட்டல் கெட்டுச்சு. ஹல்லேலூயா. எப்பவுமே கேளு, மத்தியானம் ஒரு சோறுக்கும் ஒரு சாம்பார் இருக்கும், இல்லை ஒரு சோறுக்கும் ரசம் இருக்கும். ஏமா ஒரு அப்பளம் இல்லையா? ஒன்றாக்காது. அத்தையே பேசி துணி தேய்ச்சி போனோம். ஹல்லேலூயா. என்னைக்கு உபவாசம்னு சொல்லு, அன்னைக்கு ரசம் இருக்கும், மோர் இருக்கும், சாம்பார் இருக்கும். இதில் பத்தா கொச்சிக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கோசம்பரி, அது ஒரு தனியாக இருக்கும். இதெல்லாம் போக சாயங்காலத்தில் மனமனான்னு மூக்க தொலைக்கும். என்னடான்னு எட்டி பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேகிமா இப்படி உருட்டி நிற்கும். என்னம்மா உருட்டுறேன்னா குலாப் ஜாமுன்னு முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. என்னத்தம்மா அண்ணா ஒன்றும் இல்லைம்மா செய் பேசாமல் போயிடும். அதே 3 நாள் உபவாசம் முடிஞ்ச பிறகு சரி உபவாசம் முடித்தானே, சரி எதனா செஞ்சு கொடுப்போம். ஒன்றுக்காது. என்ன சாப்பிட்ற? அதை உப்புமா பண்ணிக்கிறேன் சாப்பிடு. சாயந்தரம் ஏதோ சரி மத்தியானம் எதனா செய்வாங்கன்னா அதே சாம்பார் தான். சரி விட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப உபவாசம் எடுத்தா காலையிலே பூரியோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைத்தியர்ச்சிலாக்கும். எப்படி? வைத்தியர்ச்சிலாக்கும். இந்த இடத்துல சொல்கிறாரு, பக்தன் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் என்ன வராதபடிக்கு தடை வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலான்னு உட்கார்ந்தேன், வந்துட்டாங்க. அது அப்படியே பேசினது எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. ஜெப டைமே முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஏஞ்சி ஜெபிக்கவே முடியல பாஸ்டர். ஒரே குளிர், ஒரே குளிர். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு தடை வராதபடி, தடை வராதபடி ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அந்த ஜெபமோ உபவாசத்துக்கு பயங்கர தடை. ஹல்லேலூயா. ஒரு ஆரம்ப விசுவாசி ஒரு உபவாச ஜெபம் எடுத்தாங்க. ரொம்ப அதிக நேரம் உபவாச ஜெபம்லாம் கிடையாது. காலையிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான், 1/2 நாள். ஹல்லேலூயா. இந்த அம்மா ஜெபம்லாம் ஒன்றும் பண்ணல. ஹல்லேலூயா. உபவாசம் சொன்னாலே குறைஞ்சது 3 மணி நேரம் உட்காந்து நீ முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரம் நீ வேதம் வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் 2 மணி நேரம் கான்ஸ்டன்ட்டாக படித்தானா புதிய ஏற்பாட்டு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. 2 மணி நேரம் போதும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த படித்தானா முடிஞ்சிடும். புதிய ஏற்பாட்டு க்ளோஸ். இந்த அம்மா அதெல்லாம் பண்ணல. சோஃபா மேலே உட்காந்துக்கினாங்க.
ಸ್ತೋತ್ರ 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 ಅನ್ನಿಂದಾங்க. ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. இன்னொரு அம்மாவுக்கு 10 மணி ஆன உடனே ஒரு டீ கிடைக்குமான்னாங்க. ಇನ್ನೊಬ್ಬರು 10 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಟೀ ದೊರಕುವುದಾ ಅಂತ ಕೇಳಿ டீ வந்துச்சு. ಟೀ ಬಂತು. 10 மணிக்கு டீ வந்துச்சு, டீ குடித்தாங்க. 10:30 ಗಂಟೆಗೆ ಟೀ ಬಂದಿದ್ದು ಕುಡಿದರು. ஒரு அரை மணி நேரம் அப்படியே சும்மா இருந்தாங்க. ಅರ್ಧ ಗಂಟೆ ಹಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರು. ஒரு காஃபி கிடைக்குமான்னாங்க. ಒಂದು ಕಾಫಿ ದೊರಕುವುದಾ அதுவும் வந்துச்சு. ಅದು ಬಂದಿತ್ತು. இந்த அம்மா குடித்தாங்க. ಇವರು ಕುಡಿದರು. 12 மணி ஆச்சு. 12 ಗಂಟೆ ಆಯ್ತು. தயிர் எதனா கிடைக்குமான்னாங்க. ಸರಿ ಏನಾದರೂ ಸಿಗುವುದಾ ಅಂತ ಕೇಳಿದರು. தயிர் கொடுத்தாங்க. ಮೊಸರು ಕೊಟ್ಟರು. இந்த அம்மா ஸ்தோத்திரம் போட்டதை காட்டிலும் கேட்டது தான் நெறியும். ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಇವರು ಕೇಳಿದ ಕಾರ್ಯಗಳೇ ಹೆಚ್ಚು. 1 மணி ஆச்சோ இல்லையோ, 1 ಗಂಟೆ ಆಯ್ತೋ ಇಲ್ಲವೋ, இந்த அம்மா ஜெபத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு அம்மாவை குக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕುಳಿತು ಮುಂಚಿತವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಅಡಿಗೆಗೆ ಸಿದ್ಧತೆಪಡಿಸಿ 1 மணி ஆச்சோ இல்லையோ, 1 ಗಂಟೆ ಆಯ್ತೋ ಇಲ್ಲವೋ, டீப்பாய் மேலே தட்டில் வந்துச்சு. ದೀಪಾಯಲ್ಲಿ ಅದು ಬಂದಿತ್ತು. அப்பா ஆமேன் ஸ்தோத்திரம். ಆಮೇಲೆ ಸ್ತೋತ್ರ அவ்வளோதான். ಅಷ್ಟೇ. சாப்பிட்டாங்க, கையை கழுவுனாங்க. ಎಲ್ಲರೂ ಕೈ ತೊಳೆದರು. நான் உபவாசமாக இருந்தேன், நான் உபவாசமாக இருந்தேன், நான் உபவாசமாக இருந்தேன். ನಾನು ಉಪವಾಸವಾಗಿದ್ದೆ, ನಾನು ಉಪವಾಸವಾಗಿದ್ದೆ. நடுவில் குச்ச காப்பி, நடுவில் குச்ச தயிர், நடுவில் குச்ச மோர், எதுவும் கணக்கு இல்லை. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಡಿದ ಕಾಫಿ, ಟೀ ಮತ್ತು ಮೊಸರುಗಳು, அல்லேலூயா. அதுவும் உபவாசம். ಅದೊಂದು ಉಪವಾಸ. அல்லேலூயா. தடைபடாத ತಡೆಪಡದೆ, உன் ஜெபத்துக்கும் உன் உபவாசத்துக்கும் தடைபடாத ஒரு காரியம். ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ನಿನ್ನ ಒಂದು ಉಪವಾಸಕ್ಕೂ ತಡೆ ಇಲ್ಲದ இயேசுவானவர் தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ 40 ದಿನ ಉಪವಾಸವಾಗಿದ್ದು. ஹல்லேலூயா. ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் உபவாசம் ரொம்ப அவசியம். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಪವಾಸವು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವಶ್ಯಕತೆ. ஹல்லேலூயா. இது இல்லைன்னு சொன்னால் முடியாது. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த உபாச ஜெபம் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய ஊழியமோ உன்னுடைய குடும்பமோ அல்லது ஏதோ ஒரு காரியம் ஆவிக்குரிய ஜீவியமோ ஒருபோதும் என்ன செய்யாது, செழிக்காது. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಉಪವಾಸವು ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಇಲ್ಲ ಅಂತಾದರೆ ಒಂದನ್ನು ಕೂಡ ಸಿದ್ಧಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. இயேசுவானவர் உபவாசித்து ஜெபிப்பதை தன்னுடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்தார். அவர் அதை போல வாழ்ந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಉಪವಾಸವನ್ನು ತೆಗೆಯುವುದನ್ನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು ಮತ್ತು ಅದರಂತೆ ನಡೆಸಿದನು. இன்னைக்கு நிறைய பேர் உபவாச வாழ்க்கை கிடையாது, ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕರ ಉಪವಾಸದ ಜೀವಿತ ಇಲ್ಲವೇ, ஜெப வாழ்க்கையே கிடையாது, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಒಂದು ಜೀವಿತ ಇಲ್ಲ, ஜெபம்ன்றதே கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದೇ ಇಲ್ಲ. அடுத்தவன் உனக்காக உபவாசம் எடுக்கணும், ಇನ್ನೊಬ್ಬರು ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ, அடுத்தவன் உனக்காக ஜெபிக்கணும். ಇನ್ನೊಬ್ಬರು ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. அப்படி கிடையவே கிடையாது. ಆ ರೀತಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ எழுன்னு ஆண்டவர் சொன்னார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನೀನು ಅಳುವಂತ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ. ஹல்லேலூயா. பிள்ளைங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் நினைக்கிறது அவங்க பெத்த பிள்ளைங்க மட்டும்தான். ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳುವಾಗ ತಕ್ಷಣ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು ಅವರ ಎತ್ತ ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. உன் விசுவாசி பிள்ளைங்க தான் உன் பிள்ளைங்க. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸಿಯ ಮಕ್ಕಳೇ ನಿನ್ನ உன் ಮಕ್ಕಳು. பக்கத்தில் உட்கார்ற சகோதரியுடைய பிள்ளை உன் பிள்ளை. ಮಕ್ಕಳೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋ ಮಕ್ಕಳೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. சரீர சுகம் இல்லாமல் படுத்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளை உன் பிள்ளை. ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವಿಲ್ಲವಾಗಿರೋ ಮಗುವೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. பக்கத்து வீட்டில் சமாதானம் இல்லாமல் சண்டை போடுறாங்களே அவங்க உன்னுடைய பிள்ளை. ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳವಾಡಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವರೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. உன் தட்டில் வேளையா சாப்பாடு சாப்பிட்ற அந்த எதிர் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்களே அது உன்னுடைய பிள்ளை. ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಿನ್ನ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವರೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. உன் பிள்ளை நல்லா ட்ரிம்மாக ஸ்கூலோ காலேஜ் போகிறாங்க, ஆனால் அடுத்த பிள்ளை ஸ்கூலுக்கு காலேஜ் போலியே அது உன்னுடைய பிள்ளை. ಶಿಸ್ತಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಶಾಲೆಗೆ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅದೇ ರೀತಿ ಬೇರೆ ಮಕ್ಕಳು ಹೋಗದೇ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವರೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. உன் கணவன் உன்னை நேசித்தார், ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು, நீ உன் கணவனை நேசிக்கிற. ನೀನು ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿ. ஆனால் ராத்திரி ஆனால் போதும் ರಾತ್ರಿ ಆದರೂ பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சத்தம் வருது, ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ ಬರುವುದು, 4வது தெருவிலேருந்து ஒரு சத்தம் வருது. ಪಕ್ಕದ ಬೀದಿಯಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರುವುದು. ஹல்லேலூயா. அது உன்னுடைய குடும்பம். ಅದು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು. ஹல்லேலூயா. நீ வசிக்கிற நகரம் பட்டணம் சமாதானமா இருக்கா? ನೀನು ವಾಸ ಮಾಡುವ ನಗರ ಪಟ್ಟಣವು ಸಮಾಧಾನವಾಗಿದೆಯಾ? அங்க எங்கேயோ காடு எறிஞ்சா நான் என்ன பண்றது? ಜೋಲಿ ಉರಿದು ಹೋದರೆ ನನಗೆ, அங்க எங்கேயோ கொரோனாவோ எம்பிஹெச்சோ எது வந்தா எனக்கு என்ன? ಎಲ್ಲೋ ಕೊರೋನಾವೋ ಎಲ್ಲ ಬಂದರೆ ನನಗೆ. ஹல்லேலூயா. ஐ எம் சேஃப் ஹியர். ನಾನು ಸುರಕ್ಷಿತನಾಗಿದ್ದೆ, நான் ரொம்ப சேஃப் ஆகிறேன். ನಾನು ತುಂಬಾ ಸುರಕ್ಷಿತನಾಗಿದ್ದೆ. ஹல்லேலூயா. அது உன்னுடைய வீடு, ಅದು ನಿನ್ನ ಮನೆಯು,
அது உன்னுடைய தேசம், ಅದು ನಿನ್ನ ದೇಶ, அது உன்னுடைய பிள்ளைகள். ಅದು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. ஜெபி, ಪ್ರಾರ್ಥಿಸು, ஜெபி, உபவாசித்து ஜெபி. ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸು. ஹல்லேலூயா. உனக்கு உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் தான் நான் உன்னை அழைத்தேன். ನೀನು ಉಪವಾಸ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಂಡೆನು. எப்படி ஜெபிக்கணும் பிரதர்? ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, என்ன மாதிரி ஜெபிக்கணும் பிரதர்? ನಿಮ್ಮದೇ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಸಹೋದರರೇ. கலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். கலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.